சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட ரிசர்வ் லைன், ஆணையூர், ஐயம்பட்டி, லட்சுமியாபுரம், சசிநகர், சிந்தராஜபுரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் சூறாவளி பரப்புரை பயணம் மேற்கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அவருக்கு தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வான வேடிக்கை, கிரேன் மூலம் ராட்சத மாலை அணிவித்தல், பொக்லைன் இயந்திரத்தின் மூலம் மலர்கள் தூவுதல் போன்ற நிகழ்வுகள் தேர்தல் பரப்புரைக்கு திருவிழா தோற்றத்தை அளித்தன. பல இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றதும் குறிப்பிடத்தக்கது. அப்போது மக்கள் மத்தியில் உரையாற்றிய ராஜேந்திர பாலாஜி திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் 5 முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது எனவும் 1000 ரூபாய் வழங்குவதாக கூறி ஒரு குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் செலவாகும் சூழலை உருவாக்கியுள்ளனர் எனவும் குற்றம் சாட்டினார். சொத்து வரி, வீட்டு வரி உள்ளிட்ட அனைத்தும் உயர்த்தப்பட்டு விட்டது எனவும், கொரோனா போன்று அவசர நிலை இல்லாத போது மக்கள் மீது வரி சுமை ஏற்பட்டுள்ளது. எனவே இதே நிலை நீடித்தால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலை உருவாகும் எனவும் அவர் எச்சரித்தார். தன்னை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர் குறித்து பேசிய அவர், தன் வீட்டு கதவுகள் ஏழைகளுக்காக எப்போதும் திறந்திருக்கும் என்றார். எப்போது மக்களுக்காக உழைப்பவன் என்று கூறி மக்கள் ஆதரவை கோரினார். பரப்புரையின் மூலம் பொதுமக்களுடன் நேரடி தொடர்பு கொண்டு குறைகளை கேட்டறிந்த ராஜேந்திர பாலாஜி வாக்காளர்களின் ஆதரவை திரட்டுவதில் தீவிரம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. திமுக ஆட்சிக்கு 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. 5 வருஷத்துல 5 முறை கரண்ட் பில் ஏற்றிருக்காங்க. கரண்ட் பில் கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு 100 யூனிட் மின்சாரத்தை அம்மா கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதுக்குள்ளேயே ஒரு குண்டு பல்பு, ஒரு டியூப் லைட் இருந்தா அந்த 100 யூனிட்டுக்குள்ளேயே முடிஞ்சவங்க கரண்ட் பில்லே வராது. அதே மாதிரி வந்தா ஒரு 200 ரூபா 300 ரூபா வரும். இன்னைக்கு சராசரி 2000 ரூபா வருது. 2000 ரூபா வந்தவங்களுக்கு 5000 ரூபா 6000 ரூபா வருது. 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்ற கருணாநிதி ஸ்டாலின் ஒரு குடும்பத்துக்கு 50,000 ரூபா செலவு இழுத்து வச்சிட்டாரு. எல்லா விலையும் கூடி போச்சு. சொத்து வரி கூடி போச்சு, வீட்டு வரி கூடி போச்சு. ஒரு இடத்தை விற்க முடியல கஷ்டத்துக்கு. ஒரு துட்டு இருந்தா ஒரு இடம் வாங்க முடியல. அதுக்கு தனியா லட்சக்கணக்கில் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. வீடு அப்ரூவல் பண்ணணும்னா பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. வீட்டு வரி போடணும்னாலும் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லாமே திட்டமிடல் ஆகி போச்சு. கம்சன் கமுக்கமா நடக்கல, பகிரங்க ஏலமா விடுறாங்க. இப்படிப்பட்ட திமுக ஆட்சி நமக்கு தேவையா? இந்த ஆட்சியை தூக்கி எறியணும். அண்ணா திமுக ஆட்சி நல்ல ஆட்சி. 10 வருடங்கள் நாங்கள் மந்திரியா இருந்தேன். விலைவாசி கூடிச்சா? கொரோனா வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, புயல் வந்துச்சு. கொரோனா வந்து சித்ராஜர் மக்கள் வீட்டை விட்டு இங்கிட்டு போக முடியாது. நாங்க அங்கிருந்து வர முடியாது. அந்த நேரத்தில் நானும் எஸ்பி, டிஎஸ்பி போன்ற காவல்துறை அதிகாரிகள் தான் கார்ல சுத்தணும். எல்லாரும் 1 வருஷம் முடையும் கிடந்தாங்க. சத்துணவு அம்மா உணவகத்துல சாப்பாடு போட்டோம். ரேஷன் கடையில ஃப்ரீயா அரிசியை கொடுத்தோம். அந்த நேரத்துல மருந்து மாத்திரை கொடுத்து கொரோனாவை கட்டுப்படுத்தணும். அந்த நேரத்துல கூட வீட்டு வரியை கூட்டல, சொத்து வரியை கூட்டல. ஒண்ணுமே இல்லாத நேரத்துல ஸ்டாலின் திமுக அரசு சொத்து வரியை கூட்டியாச்சு. இந்த நிலை நீடித்தால் இனிமேல் வீட்டை விட்டுட்டு போக வேண்டியதான். ஆகவே திமுகவுக்கு ஓட்டு போடாமல் திமுக கூட்டணி கட்சி காங்கிரசுக்கு ஓட்டு போடாங்க. காங்கிரஸ் எம்எல்ஏ இப்ப வராரு. அவர் இதுவரைக்கும் எங்கேயும் போனது கிடையாது. ஒரு பத்திரிகை கொடுக்க போனா கூட யாரும் பார்க்க முடியாது. ஒரு பத்திரிகை கொடுக்கையும் பார்க்க முடியாது. நல்லது கெட்டதுக்கு பார்க்க முடியாது. போன் போட்டு எடுக்க மாட்டாரு. இங்க வாங்கணும் பாரு, பைக் கம்பெனிக்கு வாங்கணும்பாங்க. அவங்க எல்லாம் மிட்டா மராஸ்தர்கள், ஆலை அதிபர்கள், அம்பானி வகைராக்கள். அவர்களுக்கு இதயத்துக்கும் இரும்பு பெட்டிக்கு சம்பந்தம் இருக்காது. ஏழைகளுக்காக அவர்கள் கதவு திறக்காது. கேடிஆர் பாலாஜி விட்டு கதவு ஏழைகளுக்காக எப்போதும் திறந்திருக்கும். உங்களுக்காக எப்போதும் உழைக்கக்கூடியவர் நான். ஆகவே எனக்கு இரட்டை சின்னத்தில் முத்திரையிட்டு என்னை சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்யுங்கள். எடப்பாடியாரை ஆட்சியில் அமர்த்துங்கள். கரண்ட் பொருள் தாறுமாறா ஏறி போச்சு. வீட்டு வரியும் கூட்டிட்டாங்க, சொத்து வரியை கூட்டிட்டாங்க. யாரு பிளாட் போட்டு இடம் விற்க முடியல. அவ்வளவு ரூபாய் தேவைப்படுது. அவ்வளவு கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. வீட்டை அப்ரூவல் பண்ணாலும் காசு, வரி ஓட்டாலும் காசு, எல்லாத்திலும் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. இந்த நிலையெல்லாம் மாத்தணும் சொன்னா அங்கங்க ஒரு தப்பு நடக்கும். ஆனா திமுக ஆட்சியில தப்பு மட்டும்தான் நடந்துச்சு. ஆகவே இந்த ஆட்சியை தூக்கி எறியுங்கள். நமக்கு தேவையான ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, ஏழைகளுக்கான ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி அமைவதற்கு நீங்கள் இரட்டை சின்னத்தில் வாக்களிங்கள். அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன், எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். மாதம் 2,000 ரூபாய் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். அதுபோக குளிர்சாதன பெட்டி பிரிச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் வழங்கப்படும். 3 கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன் 2,000 ரூபாய் உயர்த்தி கொடுக்கப்படும். இது போன்ற திட்டங்கள் எல்லாம் எடப்பாடியார் நல்ல திட்டங்களை அறிவித்திருக்கின்றார். அண்ணா திமுக அறிவித்த திட்டங்களை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்போம். திமுக ஏமாற்றியது. அண்ணா திமுக தாலிக்கு தங்கம் கொடுப்போம் என்று சொன்னோம். சொன்னபடி தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். கருணாநிதி சொன்னார், தங்கம் கொடுப்பது நடக்காத காரியம்.
தங்கத்தை வெட்டி எடுக்கக்கூடிய பெல்ஜியம் நாட்டில் கூட 1 கிராம் தங்கம் ஓசியா கொடுக்க மாட்டாங்க. தாலிக்கு தங்கம் தரன்னு சொல்லி அதிமுக பொய் சொல்லுதுன்னு சொன்னாரு. ஆனா சொன்னபடி தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். திருமணமாகின்ற படித்த கல்லூரியில படித்த ஏழை பெண்களுக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுத்தோம். ஆகவே சொன்னதை செய்கின்ற கட்சி அதிமுக. நிச்சயமாக செய்து கொடுப்போம் என்ற உறுதியை சொல்லி உங்களது பொன்னான ஓட்டுக்களை எல்லாம் இரட்டை சின்னத்திலே முத்திரையிட்டு கேடி ராஜேந்திர பாலாஜியாக என்னை வெற்றி பெற செய்யும்படி உங்களை இருகரம் குப்பி கேட்டுக்கொண்டு